ஒர்க் ஷாப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்னெல்லாம் மேக் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதாவது சோப், விம் ஜெல், ஷாம்பு, லிப்ஸ்டிக், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாகவும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளஸ் அதை வந்து இது சப்ஜெக்டையும் தாண்டி அவங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணவும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணோம். அதுக்காக நாங்களே வந்து பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் எனக்கு கற்றுக்கிட்டோம். சோப்பு, விம்ஜெல், ரோஸ் வாட்டர் அது நிறைய நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். இது வந்து எங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களே வந்து ஒரு ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. லாவா லேம்பு நம்ம இது வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணதுனா என்னென்னா பேக்கிங் சோடா, ஆயில், வினிகரு, க்ரீன் கலரு எந்த கலர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி லாவா லேம்ப் லைட்டு கிடைக்குது. நம்ம ஹோட்டல் லைட் டின்னர்லாம் போகும்ல, கலர் கலர் லைட்டுலாம் இருக்குங்களா, அது மாதிரி சாப்பிட்லாம் பண்ணுறோம். ஹேண்ட் சானிடைசர் இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோம்னா, அலோவேரா ஜெல் போடுறோம், அப்புறமேட்டு டர்மரிக் போடுறோம், அப்புறமேட்டு வாட்டர் போடுறோம். இந்த 3 இது பண்ணி தான் அந்த இது செய்ய போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அலோவேரா ஜெல் எடுத்து வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு இது பண்ணிக்கிறோம். இது பண்ண பிறகு இதை வந்து ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து லெமன் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து வந்து இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் போடுறோம். அப்புறமேட்டு கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு சோப் பேஸ் பற்றி பார்க்க போகிறோம். சோப் பேஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கோகனட் ஆயில், அதுக்கடுத்து காஸ்டிவ் ஏஜென்ட்டு, அதுக்கடுத்தது H2O வாட்டர், இந்த 3 வச்சு தான் வந்து நம்ம சோப் பேஸ் பண்ண போகிறோம். சோப் பேஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த 3 சாம்பிள் வச்சாச்சு. அதுக்கடுத்தது இது என்னென்னா முல்தான்மெட்டிக் சோப்பு. இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா சாண்டில் பவுட்ரு, அதுக்கடுத்தது காஸ்டிவ் சோடா, அடுத்து H2O, அதுக்கடுத்தது விட்டமின் இ, அந்த சொல்யூஷன் வேணும். அதை வச்சு தான் இந்த முல்தான்மெட்டிக் சோப் செஞ்சு. நெயில் பாலிஷ்க்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணணும்னா, ஷாம்பு ப்ளஸ் சுகர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபெவிகால் ப்ளஸ் கலர்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணி 4 போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டா நெயில் பாலிஷ் ரெடி. நெயில் பாலிஷில் நிரோசின்னு ஒரு ஆசிட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப ரேரு. அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த ஃபெவிகாலு, சுகரு, கலர் ஏஜென்ட் இதை மட்டும் போட்டு நம்ம நேச்சுரலாக பண்ணியிருக்கோம் நெயில் பாலிஷ். ரஷ்யன் தயார் செய்வது இது வந்து ஃபெவிக்ளோரைடு. இது ஒரு வீட்டில் கொஞ்சமாக எடுத்து காய்ச்சிக்கணும், இது கொஞ்சமாக எடுத்து காய்ச்சிக்கணும். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் ஃபேக் பெட் கிடைக்கும். இது வந்து மூவியில் யூஸ் பண்ணுவாங்க. வந்து வாட்டர் எடுத்துக்கணும். வாட்டரு ரோஸ் பவுடர் வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு தட்டுன்னு அதை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஹீட் ஆகணுன்னா அந்த ஸ்வெட்டிங் ஆக அந்த ரோஸ் வாட்டர்